மஞ்சப்பூர்காரங்க வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னா இது ஆட்டோ ஓட்டுறவங்க யாருமே இல்லை. வெளியே ஆளு இந்த மாதிரி உள்ள ஆளுங்களை தூண்டி விட்டு வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு சரி நாங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறோம், முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோன்றப்போ ஒரு பயலை மடித்து 20-25 பேர் வந்து அடிச்சிருக்காங்க. அதில் அடித்தவங்க வந்து கத்தி கட்டை எல்லாம் வச்சு ஒருத்தனுக்கு அடித்து கீழே படுக்க வச்சுட்டு ஒருத்தனை வெட்டிட்டாங்க. ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகிடுச்சு. இதுதான் நடந்தது. நாங்கள் எல்லா பிரச்சனை முடிஞ்சுன்னு போயிட்டோம். போனோன்னா பிடிச்சி வடுபடியாக வெட்டியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுங்க. அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன் சார். ஆட்டோக்காரங்களுக்கும் சண்டை எதுக்கு இவங்க வராங்க? தேவையில்ல 15 நாளைக்கு முன்னாடி சார் இந்த ஏரியாவில் பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு 30 பேர்த்தோட ஆளுங்களை கொண்டு வந்துட்டு பஞ்சாயத்தை கூப்பிட்டப்ப எங்கள் ஊரில் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, நீங்களே என்ன பேசுவீங்க? நாங்கள் உடனே கொண்டு போய் காவல் நிலையத்தில் இது மாதிரி எங்களை வந்து த்ரெட் பண்ணுறாங்கன்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாளைக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. 15 நாள் ஆச்சு விசாரிக்கிற. டெய்லி தண்ணியை போட்டு வந்து எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு இருக்கீங்களா ஆளாடா அவங்களெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்ல விரும்பல சார். ஏன்னா எல்லோரும் பார்ப்போம் ஆளாடா அவங்க நீங்களே ஓட்டிடுவாங்க. டெய்லி வந்துட்டு எங்கள் டிரைவர் அவங்களெல்லாம் ஓட்டிடுவீங்களா வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிட்டு டெய்லி தண்ணியை போட்டு வந்து தகாத வார்த்தையில் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட ஏசி இருக்கார் பார்த்தீங்களா, மாநகராட்சி ஏசி சண்முகத்திட்ட 10 தடவை போய் சொல்லிட்டோம் சார். முந்தா நேரத்து கூட போய் சொன்னோம் சார். எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒரு சங்கத்தை காமனாக ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி 130 பேர் இருக்கோம். 130 பேர் இருக்கோம். வாழ்வாதாரத்துக்காண்டி உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த சங்கங்கள் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து காமனான சங்கம் சார். எந்த கட்சியும் சார்ல. இடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திர நகர் கிராப்பட்டி பகுதியை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநராக ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா போட்டு பதிவு பண்ணி மாநகராட்சிகிட்ட கலெக்டர் மந்திரிகிட்ட ஒரு 50 ரூபா கொண்டு போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சார். மேயர்கிட்ட 50 ரூபா மனு கொடுத்துருக்கோம் சார். எல்லாத்துக்கிட்டே கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு உங்களுக்கு இடம் தரேன் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எங்களை அடித்து துரத்தி டெய்லி 10 பேர் சண்டை போகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யாருமே கேட்க உங்களுக்குன்னு ஒதுக்கிட்ட நீங்களே போய் சரி பண்ணிக்கங்கன்னா வெட்ட வரவங்கள்ட்ட எப்படி கத்தியை தூக்கிட்டு வந்து சுற்றுறாங்க சார். பிடிச்சி கொடுத்தோம் சார். பிடிச்சி கொடுத்தவங்கள விட்டுட்டாங்க சார். ஒன்றும் ஏசி சார் வந்து என்ன சொன்னார்னா, டிஎஸ்கே மீட்டிங் அடுத்த மீட்டிங் நடைபெற வரைக்கும் உள்ளூருக்காரங்க போட்டு ஓட்டுங்க. அப்படி வெளியாட்கள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உள்ளூர் ஓட்டு இருக்கா அதை காட்டினாங்கன்னா அவங்க அலோட் பண்ணி ஓட்டு ஓடுங்க. உங்கள் கோரிக்கை என்ன ஒன்று எங்களுக்கு அதிகாரி சொன்ன மாதிரியே எங்களுக்கு ஓட்டுறதுக்கு அவங்க சரி பண்ணி கொடுக்கணும். உள்ளூர் வெளியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து விட்டுக்கிட்டு ஓட்டிட்டு எங்களோட தகராறு பண்ணுறாங்க. மாநகராட்சி ஏசி அதிகாரிங்க ஒதுக்கி விட்டாங்களா அது பறிக்கு நாங்கள் ஓட்டணும். அதே மாதிரி இந்த ஏஐடிஎஸ் அதோட வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் தர்றேன். இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு இவங்களை நான் சங்கம் பூ தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இல்லாமல் அவங்க ஓட்டிடுவீங்களான்னு அவர் போட்ட வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. நான் ஏஐடிசியில் இருக்கார். அவங்க யூனியனில் வேணால் நில்லுங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அவர் இல்லை முருகேஷ், நான் கொண்டு நீங்கள் எல்லோரும் வாங்குறாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வண்டியில தள்ளி உள்ள போடுங்க. வண்டியில உள்ள தள்ளி போடு. உள்ள தள்ளி போடு. உள்ள தள்ளி போடு. வண்டியில உள்ள தள்ளி போடு. போக்குவரத்து ஃப்ரீயா போடு.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.